சுரா சார், தமிழ் மக்கள் வந்து அதிகம் வாழ்ற பகுதி அப்படின்னா தாராபிய சொல்லலாம். அங்க காங்கிரஸ் ஒரு அமோகமான வெற்றியை வந்து கைப்பற்றியிருக்காங்கல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மை அது. என்னென்னா மகாராஷ்டிராவில் நடந்த இதில் வந்து இப்போ அசெம்பிளி தேர்தல் நடந்துச்சுல, சட்டமன்ற ஆமா, தேர்தல். அதில் ஜோதி கெய்க்வாட் அப்படின்றது கேண்டிடேட் பேர். ஆமா. அவங்க வந்து தமிழர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தாராவி பகுதி இருக்கு இல்லையா, ம், அது காங்கிரஸ் கட்சி கேண்டிடேட் அவங்க தான். அந்த ம், காங்கிரஸ் கட்சி கேண்டிடேட்டாக இருந்த ம். ஜோதி வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா, இப்போ மகாராஷ்டிரா அப்படின்போது அங்கே பிஜேபி தான் நிறையா வெற்றி பெற்றிருக்கு. ஆமா. பிஜேபி தான் இப்போ ஆளுங்கட்சி அப்படின்ற அளவுக்கு, கூட்டணின்றது பிஜேபி கூட்டணி தானே. ம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில் ம், காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்குன்ற ஒரு மேட்டர். அப்போ தமிழக மக்கள் வந்து தமிழ் பேசக்கூடிய தமிழர்கள் ம், அவங்க வந்து பிஜேபியா காங்கிரஸா அப்படின்னு வரும்போது அவங்க வந்து நிச்சயமாக காங்கிரஸ் பக்கம் தான் இருந்திருக்கிறார்கள். ம், காங்கிரஸ் கேண்டிடேட்டை தான் வாக்களித்து தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்படின்போது தமிழர்கள் என்ற முறையில் உண்மையாகவே அவங்க எங்கே இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இருந்தாலும் சரி, மகாராஷ்டிராவில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் ம், காங்கிரஸ் பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்றது இல்லையா, ம், உண்மையாகவே சந்தோஷப்படக்கூடிய ஒரு செய்தி தானே. நாளிதழில் இந்த செய்தி படிக்கும்போது எனக்கு உண்மையாகவே அங்கேயே பாம்பேயில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட காங்கிரஸை தான் விரும்புகிறார்கள், காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மனப்பூர்வமாக ம், ஆசைப்படுகிறார்கள். அப்படின்போது உண்மையாகவே அது பெருமைப்படக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய அருமையான செய்தி அப்படின்றதான் உண்மை. ம். கேட்கும்போதே நிஜமா ஒரு மாரி சந்தோஷமா தான் சார் இருக்கு. நிச்சயமாக.